சத்யாக்கு ஒருத்தங்கள புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே வந்துட்டு விட்டே குடுக்க மாட்டான். எப்பவுமே. இன்ஃபாக்ட் நாங்க 2 பேரும் பேசிக்கும்போது, "ஏய் பாப்பா இந்த பொண்ணு இப்படி பண்ணா தெரியுமா?" அப்பலாம் அந்த மாரி ஒரு பெர்சன் பத்தி அவன் பேசி நான் அந்த மாரி என்கிட்ட அட்லீஸ்ட் நான் வந்து அந்த மாரி பார்த்ததில்ல. ரொம்ப ஹர்ட் ஆனான்னா அப்ப பேசுவான். "ஏய் இப்படி நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காசிப்போ இது அது எதுவுமே வந்துட்டு ஹி டசன்ட் நோ ஹவ் டு டூ தட் அண்ட் ஆல் தட். ஸோ அதனால ஜெஃப்ரியும் வந்துட்டு சத்யாவும் வந்துட்டு நிஜமாலே ஹி வாஸ் சேயிங் ஜெஃப்ரி வந்து ஒரு குழந்தை மாதிரி பார்த்துருக்கான் போல உள்ள. அவங்க குதிக்கும் போது பார்த்தீங்களா, லைக் கடைசியில் அனுப்பும் போது ஜெஃப்ரி போய் அப்படியே குதிச்சு அவன் மேலே கட்டி பிடிச்சிப்பான். லைக் ஒரு அவன் சொல்லுவான் பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்கும்போது இப்படி தடவை கொடுத்துட்டே இருப்பான் சத்யா ஜெஃப்ரிக்கு குழந்தை மாதிரி ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் டெல்லிங் மீ. அண்ட் நடுவில் வந்துட்டு இவங்க டீமுக்கு இவன் போயிட்டான் போல். அவங்க அவங்க பெட்டில் தான் படுத்துட்டு இருந்தானா ஜெஃப்ரி. பட் அங்கே போயிட்டு அவங்க கூட வந்துட்டு சில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு லைக் யூனோ தே பிகேம் க்ளோசர் அப்படின்னு நினைக்கிறேன். பட் சத்யா என்கிட்ட சொல்கிறது நடுவில் கூட நாங்கள் அவ்வளோவா பிரியல. நம்மளுக்கு டிவியில் எவ்வளோ காமிக்கிறாங்க கூட தெரியாது. ப்ராபப்ளி அந்த குரூப் அவங்க குரூப்போட போய் பேசிட்டு அதுக்கப்புறம் நடுவில் சத்யா கிட்ட என்ன சொல்லணுமோ என்ன எவ்வளோ எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுமோ ப்ராபப்ளி அவங்களோட இது ரேப்போ என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ வி டோன்ட் நோ. ஸோ ஜெஃப்ரியை பொறுத்த வரைக்கும் சத்யா வெளியே போகும்போது கூட ஹீ கிரைட் ஸோ மச். அண்ட் ஐ தாட் அவன் அழுததும் ஜெனுவனாக தான் அழுதான். ஆக்சுவலாக சௌந்தர்யாவோட அந்த பிரச்சனை நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறமே அவங்க கொஞ்சம் ஆக்சுவலாக போய் சாரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் வீக்கெண்டில் திருப்பியும் அதை பற்றி கேட்கும்போது தான் வந்து பயந்துட்டா போல். இல்லாட்டி ஹி வாஸ் லைக் அஃப்ரேட். நம்மளுக்கு அந்த தாட் எப்போவுமே இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. எஸ்பெஷலி நம்ம இப்போது என்ன வந்துட்டு நம்மளை கேள்வியெல்லாம் கேட்குறாங்களோ அந்த வீக்கெண்டில், இதெல்லாம் தான் மக்கள் வெளியே யோசிச்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு தாட் வரும். அப்போ என்ன தப்பாக நினச்சிட்டாங்களா, இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் வரும். நான் இருந்தனால நான் சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு பெரியவர் தான். ஆனால் ஒரு கரெக்டான ரீசனுக்கு நான் கேட்டேன். ஆனாலும் நான் வெளியே யோசிச்சது எப்படி என்ன வெளியே வந்துட்டு பெரியவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்டிருக்கோமே அதை எப்படி யோசிப்பாங்க, இந்த தாட்லாம் நம்மளுக்கு வரும். அண்ட் ஐ ஆஸ்ட் ஏன் வீக்கெண்டுக்கு அப்புறம் வந்து பயந்துட்டேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் பாப்பா வெளியே எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் வந்து அதை கரெக்டான வார்த்தைங்க யூஸ் பண்ணலை. பட் அவன் சொன்ன மீனிங் கரெக்டு. அவன் என்ன சொன்னான்னா, அவன் என்ன மீன் பண்ணான்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்குல்ல, லைக் அந்த மாதிரி ஒரு ரவுடிசம் அந்த மாதிரி காமிக்காதீங்க, ஏன் இந்த மாதிரி போய் உட்காடுறாங்க அந்த மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. அந்த ஊர் சைடு தெலுங்கு லேடிஸ்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி. தட்ஸ் வாட் ஐ குட் ரிலேட். அந்த மூவிஸில் காமிக்கிறதுலாம் மாதிரி இல்லை, அப்படி தான் ஹி மென்டிட்டு. அதை வந்துட்டு சாரின்ற வார்த்தை யூஸ் பண்ணனால அது ஒரு பெரிய பிரச்சனை வேணும் அதெல்லாம் ஆச்சு. ஏன்னா அது கரெக்டாக அவனுக்கு சொல்ல தெரியல. அதை கொஞ்சம் அதை ஒழுங்காக சொல்லியிருந்தேன்னா அது வேறு மாதிரி புரிஞ்சிருக்கும். அவன் என்ன பேசுவான், அவன் எவ்வளோ ரியலாக இருப்பான் எல்லாமே எனக்கு தெரியும். ஐயோ இந்த விஷயத்துக்காக பீப்புள் தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்துச்சு. பட் கடைசியில் பாருங்களேன், இப்போது நீங்கள் சௌந்தர்யாவுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை, ஆனால் சௌந்தர்யா அவனுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவ்வளோ தான் பிக் பாஸ். ஆக்சுவலாக எதுக்குன்னு எனக்கும் தெரியல. பிகாஸ் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் சௌந்தர்யாவுக்கு வந்து 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று ரொம்ப க்யூட்டு, ஒன்று ரொம்ப கோவம் வந்துடும். ஸோ இவனுக்கு வந்துட்டு க்யூட்டெலாம் ஓகே, கோவம் ரொம்ப காமிக்கிறனாலையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஒன் திங் ஐ நோட்டிஸ்ட் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் மச்சான் 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 மச்சான்னு அவளும் கூப்பிட்றா இவனும் கூப்பிட்றா. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக ஷேர் பண்ணிக்கிறாங்க திங்ஸு. வெளியே வந்துட்டு கூட நான் கேட்கும்போது சத்யா கிட்ட தான் சொன்னேன். வெளியே வந்து அவங்க எல்லாமே வந்துட்டு இப்போ சவுண்டும் ஒன்று ஃப்ரெண்டு தான் நிச்சயமா அப்படின்னா எல்லாருமே எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கம் அவுட் அண்ட் பி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்லி திங் பீப்புள் கிட்ட சொல்லிக்க விரும்புகிறது யூனோ லைக் ப்ளீஸ் ட்ரீட் இட் ஆஸ் அ ஷோ. ஏன்னா இவ்வளோ சீசன்ஸில் எனக்கு அவ்வளோ பேர் தெரியும். உள்ளே அவ்வளோ சண்டை போட்டவங்க வெளியே வந்து அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களாம் தான் அவ்வளோ திட்டியிருப்பாங்க மக்கள். அண்ட் கடைசியில் பார்த்தா இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. நான் வெளில போகணும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஏற்றபடி அவர் ஆசைப்படி நடக்குதுன்ற மாதிரியே தான் சேது அவர்களுமே சொன்னார். ஸோ அந்த எவிக்ஷன் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ வந்துருப்பா போதும் அந்த மாதிரி. நானே அப்படி தானே என்னோடய சீசன்லேயே நான் அப்படி தான் கடைசி வீக் வந்து நான் போகணும் பிக் பாஸ் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரியே இவரும் பண்ணியிருக்காரு போல். நம்மள்கிட்ட காமிச்சது ஒரு தடவை 2 தடவை. பட் ஆக்சுவலாக ஹீஸ் ஆஸ்ட் சீம்ஸ் இல்லை விட்டுருங்க, ரம்யா கிட்ட சொல்லுங்கள், இல்லை ரம்யா நான் வெளியே எடுத்துரு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருக்கான் போல். ஸோ அவனுக்கே முடிஞ்சிருச்சு. அவனால் இதுக்கப்புறம் கேம் விளாட முடியல, மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு தெரியும் போது
ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் நல்ல வேளை வெளியே வந்துட்டான், வெளியே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு.